நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவருமே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்கள முதல்ல பார்த்தோன்னா நட்பாக பழக ஆரம்பிக்க மிக முக்கியமாக பங்கு வகித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நானும் ரவுடி தான். இப்போ லேடி சூப்பர் ஸ்டாராக மிகப்பெரிய அளவில் வளம் வந்துட்டுருக்காங்க. திருமணமாகி 2 வருடங்கள் ஆனாலும் கூட ஏன் அவங்களுடைய இன்னும் மேரேஜ் ஆல்பம் வெளிவரல அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் 3 நிமிட காட்சிக்கு பார்த்தோன்னா கிளிப்பிங்ஸுக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாராம். என்ன இது நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டுருக்காங்க. நானும் ரவுடி தான் திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் தயாரித்து வருகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் விஜய் சேதுபதி அவர்கள், நயன்தாரா மற்றும் அனிருத் அவர்கள் பார்த்தோன்னா இசையமைச்சிருந்தாங்க. இப்படி பல பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ நயன்தாரா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் உங்கள் ரசிகர்களுக்கு, அதுவும் அப்பாவே ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு கன்னிங்காக இருப்பீங்க அப்படின்னு தனுஷ் அவர்களுக்கு எதிராக இப்போ அந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் பார்த்தோன்னா அனுபமா, அதற்கப்புறம் பார்வதி, அதையும் தாண்டி தனுஷ் அவர்கள் கூட இணைந்து நடித்த இன்னும் சில நடிகைகள் நயன்தாரா அவர்களுடைய போஸ்ட்டை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரிலாம் எல்லாரும் பண்ணி வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு. ஆனால் இன்னும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தோன்னா தனுஷ் அவர்கள் செய்கிறதுல என்ன தப்பு, இவங்க தன்னுடைய மேரேஜ் ஆல்பத்தை விற்கணும், பணத்துக்காக தானே செய்கிறாங்க, அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி வராங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் ஸ்ருதிகாசனில் இருந்து நிறைய நடிகைகள் பார்த்தோன்னா நயன்தாரா அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருவது இப்போ எல்லோராலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இது சரியா தவறா அப்படின்றத பற்றி யாருக்கும் சரியாக சொல்ல தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நடித்து தான் தயாரித்த திரைப்படம் அப்படின்றதையும் தாண்டி தன்னுடைய மேரேஜ் ஆல்பம் வெளிவரணும் அப்படின்னு இதில் 2 பேரினுடைய பிடிவாதமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொதுவாகவே திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய பாடல்களோ இல்லை தங்களுடைய படத்தில் இருக்கக்கூடியதையோ உபயோகப்படுத்தினா தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அதை செஞ்சிடறாங்கன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டை வச்சு வந்துட்டுருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்கள் ரொம்ப நெருங்கினவர்களாக இருந்தாலும் கூட, ஒரே துறையில் இருந்தாலும் கூட இந்த மாதிரிலாம் செய்கிறது தவறு தான் அப்படின்றத அவர் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது சரியா தவறா அப்படின்றத என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.